புள்ளி விவரவியல் பாடத்துல வந்து நாங்க புள்ளி விவரவியல் வரைபடங்கள் என்ற பகுதியை நாங்க பார்க்க இருக்கிறோம். இந்த புள்ளி விவரவியலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும், பிரதானமாக அதனுடைய படங்கள் என்ற விடயம், அதாவது விளக்கப்படங்கள் ஒரு பகுதியாகவும், கணிப்பு முறைகள் ஒரு பகுதியாகவும், அடுத்தது எங்களுக்கு சில அடிப்படை விடயங்கள் குறிப்புரைகள் என்ற அடிப்படையில 3 பகுதிகளாக அந்த புள்ளி விவரவியலுக்குள்ள நாங்க பார்க்கலாம். புள்ளிவிவர அறிமுகம், தரவு சேகரித்தல், தரவு சேகரிக்கும் முறைகள், மாதிரி எடுத்தல், இப்படிப்பட்ட விடயங்களை வந்து நாங்க அந்த குறிப்புரைகளாக, நோட்ஸ்களாக நாங்க பார்த்தோம். அதே போன்று சில கணிப்பு முறைகள் இருக்குது. அது மையப்போக்கு அளவீடுகள், அதே போன்று விலகல் அளவீடுகள் போன்ற கணிப்பு முறைகளும் உங்களுக்கு இதுக்குள்ள இருக்கு. இவை தவிர இந்த விடயங்களை வந்து கணிப்பு முறைகள் அப்பால இவற்றை வந்து ஒரு வரைவியல் நுட்பத்துக்கூடாக முன்வைக்கிற விடயத்தை தான் நாங்க விளக்கப்படங்கள் என்ற வேட்டை கொண்டு சொல்லலாம். அப்ப இதுல வந்து எங்களுக்கு அந்த விளக்கப்படங்கள் என்ற வேட்டை நான் ஏன் யூஸ் பண்றேன்னு சொன்னால், எந்த வகையான படத்தை புள்ளியியலவியல்ல பயன்படுத்தப்படுகின்ற என்ன வகையான படங்கள் எடுத்துக்கொண்டாலும் உண்மையாகவே அது இந்த விளக்கப்படங்கள் என்றதுக்குள்ளான எங்களுக்கு நடக்கும். புள்ளியியலை பொறுத்த வரைக்கும் என்ன வகையான படங்கள் எடுத்தாலும் அவை எல்லாம் வந்து விளக்கப்படங்கள்ன்றதுக்குள்ளான் உள்ளடக்கும். வரைபடங்கள் என்றதை விட நாங்க விளக்கப்படங்கள், புள்ளியியல் விளக்கப்படங்கள் சொல்றது எங்களுக்கு மிகவும் திருத்தமானதாக இருக்கும் நினைக்கிறேன். அப்ப சில வேர்ட் வந்து நான் கூடுதலாக ஜியோகிராபியை பொறுத்த வரைக்கும் சில சொற்களை வந்து நான் பயன்படுத்தும் போது சில கலை சொற்களை பொருத்தமானதை பயன்படுத்துறது. அந்த வகையில இந்த புள்ளிவிவரவியல பயன்படுத்தப்படுகின்ற படங்களுக்கு நாங்க விளக்கப்படங்கள் சொல்லி நாங்க இந்த பாடத்துக்குள்ள நாங்கள் கூடுதலாக கலை. எல்லா வகையான படங்களையும் இந்த விளக்கப்படங்கள் என்ற வேர்ட் வந்து உள்ளடக்கியதாக இருக்கும். சரிதானே? புள்ளிவிவரவியல் விளக்கப்படம். இந்த விளக்கப்படங்கள் என்றதுக்குள்ள வந்து உண்மையாகவே என்னென்ன வரும்னு சொல்லி நாங்க பார்த்தோம்னு சொன்னால், விளக்கப்படங்களுக்கு ஆங்கிலத்திலே நாங்க பொதுவாக ஒரு வேர்ட் இருக்கிறதுன்னு சொன்னால் டயக்ராம்ஸ் சொல்லி சொல்றாங்க. சரி, பொதுவாக அந்த விளக்கப்படங்களுக்குரிய ஒரு வேர்ட் வந்து டயக்ராம்ஸ் சொல்லி சொல்லப்படுது. எல்லா வகையான படங்களையும் உள்ளடக்கி இருக்கு. நாங்க இந்த விளக்கப்படங்கள் தொடர்பாக பார்க்கும் போது இந்த புள்ளிவிவரவியல்ல வந்து வரைபடங்கள் என்று சொல்லி ஒன்று சொல்லுவோம், வரைபோல் என்று சொல்லி ஒன்று சொல்லுவோம், வரிப்படங்கள் என்று சொல்லியும் சில வழிகளில் பயன்படுத்துவோம். இவையெல்லாம் வந்து என்ன, இவற்றுக்கிடையில வந்து என்ன தொடர்புகள் இருக்கிறது சொல்லி நாங்க சுருக்கமா சில பேர்த்த பார்த்தோம்னா, இந்த விளக்கப்படங்கள் என்றதுக்குள்ள எல்லாவற்றையும் நாங்கள் உள்ளடக்கலாம். அதே நேரம் இந்த வரைவுகள் சொல்லப்படுற வரைவுகளுக்கு ஆங்கிலத்தில் நாங்கள் கிராப் சொல்றோம். கணித ரீதியாக தொடர்புபட்ட விடயங்களை காட்டுகின்ற படங்கள் தான் கிராப்ஸ் வரைவுகள். அதே நேரம் மற்றைய படங்களை எல்லாம் வார் வரைபடம், மற்றது வட்ட வரைபடம், அப்படிப்பட்டதை அப்போது வார் வரைபடம் இதுகளை எல்லாம் வந்து நாங்கள் கூடுதலாக வச்சிருக்கோம். வார் வரைபடம், கோட்டு வரைபடம் வெட்ட வந்து நாங்கள் கூடுதலாக வச்சிருக்கோம். வரைபடங்கள் சொல்லி ஷார்ட்ஸ். இதுல வந்து எங்களுக்கு சில சிக்கல்கள் இந்த சொற்கள்ல வந்து பயன்படுத்தக்குள்ள குழப்பங்கள் இருக்குது. அப்போ இவற்றையெல்லாம் ஒட்டுமொத்தமா நாங்கள் சொல்லி புள்ளிவிவரவியல் விளக்கப்படங்கள் என்று நாங்கள் சொல்லுவோம். அதே நேரம் இந்த விளக்கப்படங்கள் என்றால் என்ன, வரைபடங்கள் என்றால் என்ன, வரைவுகள் என்றால் என்ன, அதே மாதிரி வரிப்படங்கள் என்றால் என்ன என்ற தொடர்பாக தனி ஒரு வகுப்பொன்றுல நாங்கள் அதை பார்க்க இருக்கிறோம். எல்லாம் தொடர்பாக ஒரு அது உயர்தரம் படிக்கிற மாணவர்களை விட கூடுதலாக
கற்பிக்கிற ஆசிரியர்களுக்கு தான் அந்த விளக்கம் மட்டும் தேவைப்படும். அதே போல பல்கலைக்கழக மாணவர்களுக்கும் யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸுக்கும் வந்து இந்த விடயங்கள் தேவைப்படும். அதனாடி நாங்கள் இதை வரையறுத்து கொண்டு ஏழு மாணவர்களுக்கும் வெளிவாரி கற்கை மாணவர்களுக்கும் ஏற்ற வகையில் இதை நாங்கள் நகர்த்தி கொண்டு போகலாம் நினைக்கிறோம். மேலதிகமாக இதுல இந்த இந்த பாடத்துக்குள்ள வந்து நாங்கள் படிப்பிக்கிற விடயங்கள், அதே நேரம் இதோட சம்பந்தப்பட்ட குறிப்புரைகளை பொறுத்த வரைக்கும், நான் படிப்பிக்கிற குறிப்புரைகளை பொறுத்த வரைக்கும் உங்களால இந்த புள்ளி விவரவியல் அல்லது புள்ளியியல் என்ற இந்த புத்தகத்துல தான் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இது வந்து உயர்தர மாணவர்களுக்கும் ஏற்ற வகையில் இருக்குது. அதே நேரம் வெளிவாரி பட்டப்படிப்பு மாணவர்களுக்கு ஏற்ற வகையில் இது தயாரிக்கப்பட்டிருக்குது. அப்ப இதுல வந்து இந்த வகுப்புல போய்கொண்டிருக்கின்ற இந்த பகுதிகள், நோட்ஸ்கள், மேலதிகமான விளக்கங்கள் எல்லாவற்றையும் நீங்க இதுல பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. இப்ப நாங்க புள்ளிவரை விளக்கப்படங்கள் என்ற விடயத்துக்குள்ள என்னென்ன படங்கள் இருக்குதுன்னு சொல்லியும் அவை எந்த கட்டக்கரைக்குள்ள எந்த வகைப்பாட்டுக்குள்ள இருக்கிறதையும் நாங்க பார்க்க இருக்கிறோம். அப்ப இதை நாங்க பார்த்தோம்னு சொன்னா நாங்க அது தொடர்பாக கற்கும் போது எங்களுக்கு இது எந்த வகையான படங்களுக்குள்ள வரும், மற்றது இதை வந்து நாங்க எவ்வாறு அடையாளம் கண்டுகொள்றது, எவற்றுக்கு நாங்கள் அதை பயன்படுத்தக்கூடிய மாதிரி இருக்கும் போன்ற விடயங்களை எங்களால விளங்கிக் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு. பொதுவாக இப்ப புள்ளிவியல் விளக்கப்படங்களை பொறுத்த வரைக்கும் பொதுவாக நான் இந்த வேர்ட் ஒன்று யூஸ் விளக்கப்படங்கள் உண்டோ அல்லது வரைபடங்கள் உண்டோ யூஸ் பண்ணினால் அது எல்லாம் வந்து வருகின்ற படங்களை குறிக்கிற பேர் சொல்லி விளங்கிக்கொள்ளும். இதுதானே, அதை பற்றி நீங்க குழம்பு கொள்ள தேவையில்லை. அந்த வகையில நாங்க பார்த்தோம்னு சொன்னால் மீறுதல் தரவுகளோட தொடர்புடைய படங்களை நாங்க சிலவற்றை பார்க்கலாம். மீறுதல் தரவு சொன்னா கல்குலேஷனும் இருக்கும். அவற்றில இருந்து தயாரிக்கிற மீறுதல் தரவு வகுப்பு, வகுப்பாக்கம், வகுப்பு, அதே போன்று மீறுதல் என்ற அடிப்படையில வார ஒரு டேபிளோட தரப்பு. அந்த டேபிள் இருக்கிற டேட்டாவை வந்து நாங்க கல்குலேஷன் கணித்தல் முறைகளுக்கு கூடாகும் அல்லது இன்னொரு வகையில வந்து படங்களாக காட்டுற நுட்பங்கள் சில படங்கள் வரும். அந்த வகையில நாங்க பார்த்தோம்னு சொன்னா இலைவரைபடம், இந்த இலைவரைபடத்தை இன்னொரு பேர் கொண்டு அழைப்பாங்க வலையுறு வரை. அதே போன்று மீறுதல் பல்கோடி, மீறும்பலை என்றது பயன்பாட்டில் குறைவு, மீறும் பல்கோடி. அதே போன்று திரள் மீறும் வலை, சதவீத திரள் மீறும் வலை. இன்னொரு வகையில திரள் மீறும் வலையை வந்து இன்னொரு பேர் சொல்லுவாங்க வகை வலை. ஆகவே இவை எல்லாம் வந்து எங்களுக்கு ஒரு அட்டவணை ஒன்று தரப்படும் போது மாதிரி அட்டவணை தருவாங்க. பொதுவாக பேசிக் எங்களுக்கு தான் தருவாங்க. அல்லது நாங்கள் இந்த அட்டவணையை ப்ரிப்பேர் பண்ணிட்டே கீற வேண்டி வந்தாலும் வரும். வகுப்பும் இருக்கு. இந்த ரெண்டு தரவுகளும் தரப்படும். உள்ளடக்கம் 10, பயனுள்ளடக்கம் 20, தொண்டோடக்கம் 30 இப்படின்ற மாதிரி வகுப்புகள் கிடைக்கும். என்னுடைய மீறுதல்கள் வந்து எங்களுக்கு 4, 6, 10 கிடைக்கும். அப்ப இதை வச்சு கூட நாங்க டிரெக்டா வரைகிறத நாங்க இலை வரைபடம் சொல்லுவோம். பிறகு அந்த வகுப்புகளுடைய நடுப்பெருமானங்களுக்கு நேரே புள்ளியிட்டு இணைத்து வரைகிறது நாங்க மீறும் பல்குணின்னு சொல்லுவோம். மீறும் வளையும் அதே போல் தான் வளைத்துக்கு வரும். பிறகு இந்த மீறுதல்கள்ல வந்து நாங்க திரள் மீறுதலை சேர்த்து கண்டு அந்த திரள் மீறுதலை கேட்ட வகையில் அட்டவணை தயாரிச்சு அது கேட்ட வகையில் இருக்கிறது திரள்மீறும் வளையிச்சு. இந்த திரள் மீறுதல் வந்து நாங்க பெர்சன்டேஜ் அடிப்படையில் 100% வரக்கூடிய மாதிரி சேர்த்து சதவீத சரி நிறைய. அப்ப இது இந்த கால்குலேஷன் இந்த படங்கள் தொடர்பாக நாங்க ஒரு வகுப்புகள்ல பார்க்க வேண்டியது. ஒரு வகுப்புல ஒரு படத்தை தான் நாங்களுக்கு பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. ஆகவே சில படங்களை பார்க்கக்கூடிய மாதிரி தொடர்ச்சி அடைந்திருக்கு. அடுத்த இந்த மையப்போக்கு அல்லது இந்த விலகல் அளவுகளோடு தொடர்புடைய படம். இந்த மையப்போக்கு அல்லது விலகல் அளவுடையோடு தொடர்புடைய படங்கள் என்று சொல்லி நாங்க பார்க்கும்போது நகரும் சராசரி வழி, நகரும் சராசரி வளை. 3 வருட நகர சராசரி வழி, 5 வருடம், 7 வருடம் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு இந்த
நகர சராசரி வளையம் பிரிக்கும். கிட்டத்தட்ட அவரேஜ் சராசரிகளை பெற்றுக்கொள்ள சராசரிகளுக்கு புள்ளியிட்டு வரைகிற ஒரு வரைக்கும் கோடுகளாக காட்டப்பட்டு கொண்டு போகும். உண்மையான கோடு சராசரி. அடுத்து விலகல் கோட்டு வரைபடம் அல்லது விலகல் வரைபடங்கள், விலகல் வரைபடம் அல்லது விலகல் கோட்டு வரைபடம். பொதுவாக உங்களுக்கு விலகல் சராசரியை கண்டு அல்லது இடையை கண்டதுக்கு பிறகு ஒரு அட்டவணை, எதுக்கும் இவற்றுக்கும் வந்து உங்களுக்கு அட்டவணை தான் வரும். இதில் வந்து அட்டவணையை வச்சு கொண்டு இருக்கோம். இந்த அட்டவணையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆண்டு, மலை வீழ்ச்சி, அளவு அப்படின்ற மாதிரி தருவாங்க. எங்களுக்கு அந்த தரவு தந்தோடனே இந்த தரவுல இருந்து நாங்கள் இடை கண்டு, இடைக்கு பிறகு வந்து நாங்கள் விலகல் கண்டு வரைகிறது. எங்களுக்கு இந்த விலகல் கோட்டு வரைபடம், கோட்டு வரைபடம் இல்லை விலகல் வரைபடம். சாதாரண பார்லையும் வரைகிறது. இதை நாங்கள் விலகல் வரைபடம் சொல்லுவோம். அந்த வரைபடம் அப்படி எங்களுக்கு இருக்கும்னு சொன்னால் உங்களுக்கு கோடு அடிச்சிருப்போம். சென்டர்ல ஒரு கோடு போயிருக்கும். வரைவு மாதிரி 0, மேலுக்கு வந்து பிளஸ்ல ஒரு பெருமானங்கள் போகும். நான் உதாரணத்துக்கு 10, 20 சொல்லி போடுறேன். இவங்களுக்கு வந்து மைனஸ்ல போகும். -10, -20. இதுல வந்து எங்களுக்கு கீழே கோடு அடிச்சு ஆண்டுகள் தரப்பட்டிருக்கும். இந்த ஆண்டுகளுக்கு நேரே 2000, 2001, 2002 தரப்பட்டது. இதுகளுக்கு நேரே இந்த விலகல் பெருமானங்கள் நேர்ல கிடைச்சால் அவை வந்து மேலுக்கும், மறையில கிடைச்சால் அவை வந்து ஏழுக்கு ஒன்று அடிப்படையில இந்த வரையப்படும். நேர்மறையின் அடிப்படையில் இந்த வரைவு வந்து வரையப்படும். நாங்கள் விலகல் வரைபடம் சொல்லுவோம். அப்ப அதே இது கோட்டு வரைபடம், அதே ஆண்டுக்கு நேரே உங்களுக்கு கோடுகளால் டொட் வச்சு கோடுகளால் நாங்கள் அதை நினைச்சு வரைந்திருப்போம் சொன்னால் அதை நாங்கள் விலகல் கோட்டு வரைபடம் சொல்லுவோம். இவையெல்லாம் எவற்றுக்கு நாங்கள் பயன்படுத்துறது, எப்படி நாங்கள் வரைகிறதுன்னு பார்க்க அடுத்தடுத்த சில வகுப்புகளை நாங்கள் பார்ப்போம். அப்ப அதுல நீங்க கவனப்படுத்தி அதை விளங்கிக் கொள்ளக்கூடிய. அதே நேரம் இந்த படங்கள் தொடர்பான தரவுகள், அதோட சம்பந்தப்பட்ட கையேடுகள் PDF வழங்கப்பட மாட்டாது. அவற்றை வந்து அந்த புத்தகத்துல மட்டும்தான் நீங்க பெற்றுக்கொள்ள. அடுத்தது பார்த்தீங்கன்னா பிரிக்கை வரைபடம். இந்த பிரிக்கை வரைபடத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு தரவுகள் தரப்படுறது. தரவு பரம்பரை வந்து அங்க 7 வரிசைப்படும். வேறு வரிசைப்படுத்தப்பட்ட அந்த தரவு பரம்பரை நான் சொன்னால் அதுல இருந்து காலணிகளை காணும். முதலாம் காலனை Q1, Q2, Q3. இவற்றை கண்டதுக்கு பிறகு நாங்கள் படம் ஒன்றில் காட்டுவோம். வரைவித்தாள் படத்தை காட்டு நடுவில் ஒரு கோடு அடிச்சிருக்கோம். இங்கே வந்து எங்களுக்கு பெருமானங்கள் போடப்பட்டு வைக்கும். எத்தனையில இருந்து போகுதோ அதுக்கு ஏற்ற வகையில வருமானங்களை எங்களுக்கு போட்டு, இப்ப சைபர்ல தொடர்ந்தாருன்னா சரி 10, 20 சொல்லி போகுது. இப்போ தரப்படுகின்ற அந்த எண்பரம்பலைக்கு புள்ளிகள் ஒரு 15 ஒரு புள்ளி வருதுன்னா இந்த 15 நாங்க இந்த கோட்ல சேர்ந்த 2 15கள் வருமானம் இருந்தா வலை பக்கம் அடுத்த புள்ளி இப்போ இன்னொன்று வருமானம். இப்படி நாங்க தரப்பட்ட புள்ளிகளை எல்லாம் குறித்து காட்டினதுக்கு பிறகு Q1, Q2, Q3 லொகேஷனை வந்து நாங்கள் குறித்து காட்டி நாங்க பெருமானங்கள் கேட்ட வரை குறித்து காட்டுவோம். இந்த மாதிரி வரைகிற பிரிக்கை வரைபடம். இது தவிர வேற படங்கள் இருக்குது. குறிப்பாக சிதறல் வரைபடம் நாங்கள் அது கூடுதலாக அட்வான்ஸ் ஸ்டாட்டிஸ்டிக்கல் பயன்படுத்தக்கூடதான் நாங்கள் உண்டால் இதுக்குள்ள பயன்படுத்த மாட்டோம். அதாவது அட்வான்ஸ் புள்ளி உயர்நிலை புள்ளி விவரங்கள் தான் நாங்கள் இதை கூடுதலாக பயன்படுத்தும். கூடுதலாக இவை வந்து இந்த அட்வான்ஸா சர்ச் படிக்கக்குள்ள வந்து புள்ளி விவரங்கள் படிக்க கொடுத்து நாங்கள் இதை பயன்படுத்துவோம். சரிதானே? சாதாரணமாக நாங்கள் இவ்வளவு வந்து தெரிஞ்சிருக்க வேண்டியது. அடுத்தது நிரல் அல்லது பார்வரைபடங்கள். தமிழ்ல நாங்கள் நிரல் சொல்றோம். நாங்கள் இந்த வகுப்பில் இருந்தால் இருக்கும் பொழுது நீங்க வடிவாக விளங்கி கொண்டிருந்தாங்க. இதை நாங்கள் வரைய போற தொடர்பாக விளக்கமா இருக்கும். பார்வரைபடங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தனி பார்வரைபடம் சிம்பிளாக நாங்கள் பார்களில் நாங்கள் காட்டிக் கொண்டு போவது. அதே போல குத்தான கிடையாது இணைந்த பார்வர்கள் அந்த பேர் வந்து பயன்படுத்தும் பொழுதும் பல
வந்து குழப்பமடைகிற விடயங்கள் நடந்தது. இந்த வகுப்பில வந்து உங்களுக்கு இந்த படங்கள் தொடர்பான பெயர் அவர்ல இருக்கிற குழப்பங்களை வந்து நான் வந்து உங்களுக்கு கிளியர் பண்ணுவேன். இது கைட்ல வந்து சில இடங்கள்ல வந்து உயர்தர வகுப்பில் இருக்கிற கைட்டை பொறுத்த வரைக்கும் உயர்தரம் படிக்கிற டீச்சர்ஸ் அல்லது உயர்தர மாணவர்கள் இருந்தால் தெரியும் இந்த சில விடயங்கள் வந்து குழப்பமாக இருக்கு. ஆகவே நீங்க அந்த இடத்துல குழம்பக்கூடாது. இந்த இரட்டை வார், பல்வார் என்ற இதெல்லாம் மதங்கள் இணைந்த வார் அல்லது ஒப்பிட்டு வார் அல்லது இன்னொரு பெயர் என்ன அதுக்கு கூட்டமாக்கப்பட்ட வார். கூட்டுவாரன்றதுக்கும் கூட்டமாக்கப்பட்ட வாருக்கு வித்தியாசம். கூட்டமாக குரூப் பண்ணி சொல்றது, குரூப்பாக்கப்பட்டது. ஆகவே இணைந்தவார் அல்லது ஒப்பிட்டுவார் அல்லது கூட்டமாக்கப்பட்டவார் பக்கத்துல 2-3 வார் வந்து ஒரே வார். இப்ப 2000 ஆண்டில் ஏற்றுமதி நெல், தேயிலை, ரப்பர் சொன்னால் இப்படி நம்ம போடுவோம். 2001ஆம் ஆண்டு இதே மாதிரி 2 வாரம். 2 வந்தா 2 வாரம்ன்ற மதுக்குள்ள 2க்கு மேல வரக்குள்ள பல்பாரம் சரிதானே. கூட்டமாக்கப்பட்ட வாரம் தான் உங்களுக்கு அது வரும். அடுத்ததான் உங்களுக்கு திரண்டவார் அல்லது கூட்டுவார். திரண்டவார் அல்லது கூட்டுவார் இதுதான் உங்களுக்கு கூட்டுவார் அல்லது திரண்டவார் தான் வச்சிருப்போம். இதை எப்படி அடிச்சுன்னா இன்னொன்று பேர் வைக்கிறீங்க அடுக்குவார். கூட்டுவார், திரண்டவார், அடுக்குவார். ஒன்றுக்கு மேலோடு அடுக்கி விட்ட மாதிரி ஒரு நாங்க சாதாரணமாக ஒரே வாரில் இலங்கையினுடைய இன வீதாசாரம் என்ற தரவு தரப்படும். கிட்டத்தட்ட எங்களுக்கு 70-75% சிங்களவர்கள். பிறகு நாங்கள் ஒரு 15-16% தமிழர்கள். இந்திய தமிழர், இலங்கை தமிழர் இல்லாமல் இலங்கை தமிழர் தானே 16% தமிழர்கள். அதே போன்று கிட்டத்தட்ட 9% முஸ்லிம்கள். கன்னட தரவு சொல்றது இதுல முக்கியம் சிங்களவர்கள். அடிப்படையில் ஒரு படம் வரையப்படும். அதில் வந்து உங்களுக்கு மலையாளில பரங்கியல் எல்லாம் வரவங்களுக்கு அப்ப இது கண்ணளவாகவும் தர. இப்ப இந்த மாதிரி எங்களுக்கு நாங்க வரைகிறது வந்து ஒரு கூட்டுவார் இல்ல திரண்டவார். இந்த கூட்டுவார் திரண்டவார் வந்து சதவீதத்துல காட்டக்கூடாது. சதவீத கூட்டுவார் சதவீத திரண்டவார் நாங்கள் சரிதானே. ஒன்றுக்கு மேல் ஒன்றுக்கும் அடிக்கிற மாதிரி இருக்கு. மூட்டு என்னோட வயது சொல்லுவாங்க மூட்டுவார் சொல்லுவாங்க ஜெயிண்ட். அப்ப அந்த பேர்களை வந்து நீங்க என்ன சொல்லணும்னா அந்த இதை நாங்க இந்த வகுப்பு போகும் பொழுது வகுப்புல நடைபெற்றுக் கொண்டிருக்கும் சில விடயங்களை குறிச்சு வச்சுக்கொள்ளும். கூட்டுவார் அல்லது திரண்டவார் அல்லது மூட்டுவார் அல்லது அடுக்குவார். ஆங்கிலத்துல வந்து அக்யூமுலேட்டட் பார் சொல்லுவாங்க. இணைந்த அல்லது ஒப்பிட்டுவார் இதுகளுக்கு வந்து பொதுவாக சொல்றது இணைந்த வார் அல்லது கூட்டமாக்கப்பட்ட குழுவாக்கப்பட்ட வார் குரூப் வார் சொல்லுவாங்க. அல்ல குரூப் வாருக்கு பதிலாக இன்னொரு பெயர் சொல்லுவாங்க கம்பையார் சொல்லி இன்னொரு பேர் சொல்லப்படும். அதுல வந்து மல்டிபிள் வார் டபுள் வார்ன்றது வந்து அதை பிரிவு சரிதானே. அடுத்த பூம்பகவார் வரைபடம். பூம்பகவார் வரைபடத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கிட்டத்தட்ட 2 வகையான கூடுதலாக 2 வகையான விட கூடுதலாக பயன்படுத்தப்படுறது நாங்க சனத்தொகையினுடைய வயது பால் அடிப்படையிலான சமத்தொகை. அப்போ ஆண்கள் பெண்கள் அடிப்படையில உங்களுக்கு இது வயது கட்டமைப்பு அடிப்படையில பிரமாணங்கள் போட்டு மாதிரி காட்டப்படுது. இது நாங்க பூம்பகவார் சொல்றோம். இதே விடயங்கள் சில வேறுபட்ட தகவல்களை காட்டுறதுக்கும் பயன்படுத்தப்படலாம். அப்படி ஏற்றுமதி வகைகள் இறக்குமதி வகைகள் 2 பக்கத்தாலே காட்டப்படலாம்.
கூடுதலாக இதுக்குள்ள காட்டப்படுது, அப்படின்னு காட்டப்படலாம். அது கூம்பு பாருங்க. அடுத்த நாங்க பார்த்தோம்னா கோட்டு வரைபடங்கள். கோட்டு வரைபடத்துல அதே மாதிரி தான் தனி கோட்டு வரைபடம் ஒரு இருக்கும். ஆண்டுகள் 2000 ஆண்டுகள், 2001, 2002, 2003, 2004, 2005 என்ற மாதிரி இருந்தால் அதனுடைய அந்த ஆண்டுல வந்து உற்பத்தி நல்லாவும் புள்ளியிட்டு படங்கள் வரைகிறது தனியே ஒரு படங்களை நாம் பார்த்து விடுவோம். 2 படமும் 2 படமும் பார்த்து இப்படி அந்த கோடுகள் அதை நாங்க தனி கோட்டு வரைபடம். சரி, அதே நேரம் உங்களுக்கு பல்கோட்டு வரைபடம் 2 வகையான ஆண் பெண் அல்லது மலைவீழ்ச்சி என்ன ஏற்றுமதி இறக்குமதி அப்படி அதனால பல்கோட்டு வரைபடம். அடுத்து இன்னொன்று இருக்குதுன்னா திறந்த கோட்டு வரைபடம். சரி, தரவுகளை வந்து நாங்க கூட்டி வரைகிறோம். இன்னைக்கு நாங்க பார்ப்போம். மற்றது ரெண்டையும் சேர்த்த மாதிரி ஒரு வரைபடம் இருக்குது, கோட்டு பார் வரைபடம். அதனால கோட்டு நிழல் அல்லது கோட்டு பார் வரைபடம். அதுக்குள்ளேயும் தனி கோட்டு வரைபடம், தனி கோட்டு இணைந்த பல்பார் வரைபடம், தனி கோட்டு திரண்ட பார் வரைபடம், பல்கோட்டு தனி வரைபடம். அது அதுக்குள்ளேயும் பிரிவு இருக்கு. அந்த வாரம் இதையும் சேர்ந்த மாதிரி அதனால தனி ஒரு பிரிவா பார்க்கறத விட இது ரெண்டும் இணையத்தால வாரம் வரைபடம் சொல்லலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த திண்ம இவ்வளவு இதுகளுக்குள்ள காட்டப்படும் திண்ம மண்டலத்தை விட உங்களுக்கு மூடிய உருக்கள், குறிப்பாக வட்டங்கள் அல்லது சதுரங்கள் கூட காட்டப்படுற படம். இப்போ கூடுதலாக அதுல வந்து பிரபலமானது என்னன்னா வட்ட வரைபடம். எலெக்ஷன் ரிசல்ட் எல்லாம் காட்டக்குள்ள காட்டுவாங்க, அல்லது சமத்தொகை பரம்பரையில் இணைய விகிதாசார அடிப்படை பரம்பரை எத்தனை வீதம் எலெக்ஷன் ரிசல்ட் காட்டக்குள்ள எந்த கட்சிக்கு கூட அடிச்சிருக்க எங்களுக்கு பார்த்தோம்னால் யூஎம்பி இருக்குன்னா யூஎம்பிக்கு கூட. அடுத்ததுனால சமயக்கு பல்லமையா எஸ்ஏபின்னு சொல்லி சொல்றாங்க. சரி, கட்சி. அடுத்தது பார்த்தா கேள்வி. அப்ப மும்முனை போட்டி ஒன்றும் காணப்படுகிற எலெக்ஷன் ஒரு வரப்போ அப்ப இந்த கட்சிகளோட நிலைமை எதிர்காலத்துல தேர்தல் நடக்குமா இருந்தால் 3 கட்சியிலே கருத்து கொடுத்து இந்த மாதிரியான ஒரு கிராஃப்ல காட்டுவாங்க. அப்ப இப்படி வரும்பொழுது உங்களுக்கு அதை நாங்க வட்ட வரைபடம் வச்சிருக்கோம். இது ஒரு வட்ட வரைபடத்துல ஒரு வகை பிரிக்கப்பட்ட வட்டம் பைசாக்கள் சொல்லி நாங்க தரம் 10, 9, 10 வந்து படிக்கிற கணிதத்துல படிக்கிற பாடம். அப்புறம் உள்ளமைந்த வட்டங்கள், வட்டத்துக்குள்ள வட்டம். பிறகு விகிதாசார வட்டங்கள் 2, 3 வட்டங்கள், பெரிய வட்டம், அடாவோட சின்ன வட்டம், அப்படி இந்த மாதிரி காட்டி போவாங்க. நீரினுடைய பரவல் சொல்லி காட்டும் போது சமுத்திர நீர் 97 பெரிய ஒரு வட்டமாகும். கடல் நீர் வந்து நன்னீர் வந்து காட்டுவாங்க. அப்புறம் அதுக்குள்ளே பிரிக்கப்போ அப்படி இந்த மாதிரி காட்டி கொண்டு போறது இதுக்கு பயன்படுத்தும் விகிதாசார வட்டம். அப்புறம் அதுல இருந்து அவர்களுடைய விரிவுகளாக பிரிக்கப்பட்ட விகிதாசார வட்டங்கள், விகிதாசார உள்ளமைந்த வட்ட வரைபடங்கள் படங்கள் இதுக்குள்ள. அதே போல சதுர வரைபடம். அடுத்தது இந்த கருப்பொரு படம். கூடுதலாக எவையும் வந்து படம் வரைகிறதுக்கு ஆகுது, கூடுதலாக காட்டுறது அப்படி இதுவாகுது. நிரந்தரமானது இதுவாக படம். அப்ப கருப்பொரு படங்கள் பற்றி ஏற்கனவே ஒரு வீடியோடு நான் போட்டிருக்கேன். பொதுவாக கருப்பொரு படங்கள் என்றால் என்னென்ன வகைகள் இருக்கின்ற விடயம். அப்ப இதுல வந்து நீங்க பாத்தீங்கன்னா நிலட்டு முறை படம் அல்லது இடக்கணிய படம். பொதுவாக இலங்கையினுடைய மாவட்டங்கள் தரப்பட்டிருக்கிறது சொன்னால் இந்த படங்களை பிறகு நாங்க பார்ப்போம். இதுக்கு தான் பேரு புலம்பெறக்கூடாது. இன்றைக்கு நாங்க 9 மாகாணங்களாக நாங்கள் சும்மா பிரிச்சிருக்குமே 9 மாகாணங்களாக இருக்கிறதுனா அனுபவமாக பிரிக்கிறேன். ஏதோ பிரிச்சதுமே அப்ப இந்த மாகாணங்கள்ல இருக்கிறதுனா இந்த மாகாணங்கள்ல சமத்துவ பரம்பல் எங்க கூட நிறம் இருக்கிறது, கடுமை சிவப்பு புலகட்டம். அதே போல இன்னொன்று கருப்பு, இதுக்குள்ள கருப்பு.
இப்படி நிறம் தீட்டுறது, அதாவது வகைப்படுத்தி விடுத்து 3 வகுப்புகள் அடர்த்தி கூடியது, அடர்த்தி குறைந்தது, நடுத்தர என்ற அடிப்படையில் நாங்கள் நிறந்துட்டுமா இருந்தோம். அவற்றை நாங்கள் சொல்வோம் இலட்டு முறைப்படம் அல்லது இடக்கணியப்படும். அந்த இடங்களுக்கு கணிய பெறுமதி ஒன்று இருக்கும். அதாவது அந்த வகுப்பாக செய்யப்பட்டது அதை வச்சு கொண்டு வருகிறது இடக்கணியப்படும். கவனமாக இருக்கும். இடக்கணியப்படம் என்பது இலட்டு முறைப்படம் என்பதும் இதுதானே. அடுத்த புள்ளிப்படம். இதே இதுல வந்து நினைச்சா சமத்தொகை விவசாயத்தை அடர்த்தியை காட்டுறது பயன்படுத்தும். நடத்தக்கூடிய வந்து பரம்பல் என்று சொல்லும் பொழுது குறிப்பாக எங்களுக்கு என்ன சொல்றது, எங்கெங்க மக்கள் வந்து வாழ்றாங்க இந்த மாவட்டத்துல இவ்வளவு பேர் வாழ்றாங்க. அங்க வாழ்றாங்களுக்கு ஒரு கிழக்கு மாகாணத்தா வட மாகாணத்தா வாழ்றதுல எங்க கூட பேர் இருக்கிறாங்க. ஏதோ ஒரு புள்ளிகளின் அடிப்படையில் நாங்க அந்த பெருமானத்தை விரைவுபடுத்துறத நாங்க புள்ளிப்படுத்தி டொட் வைக்கப்பட்டிருக்கோம். இப்போ கொரோனா தாக்கோட பெற்றது அப்படின்னா அந்த டொட் வச்சு காட்டுவாங்க 1000 பேர் 500 பேர் தான். அப்ப அது டொட் வைக்கும் போது எந்த ஏரியாவில வந்து கூட வைக்கிறாங்களோ அதை கேட்டு வரலாம் காட்டுவாங்க. இப்ப யாழ்ப்பாணத்துல கொரோனா எடுத்துட்டா நகர பகுதிகளில் கூட பேர்ல நகரப்பகுதி எடுத்துட்டா அந்த டொட் வந்து கூட இருக்கு. கிராம பகுதிகளில் தூரத்துல இருக்கு. அப்ப இந்த மாதிரி இருக்கு. எப்படி இருக்கிறது நாங்க எப்படி வரையப்படுத்துறாங்க புள்ளிப்படங்கள் டொட் மேப்ஸ் இருக்கு. அப்ப இவை வந்து எங்களுக்கு இடவழக்கப்படக்கூடிய ஒரு வகையாகும். இங்க வந்து எங்களுக்கு புள்ளி விரைவாக வருகிறது. அடுத்தது சமகணிய கோட்டுப்படங்கள். இலங்கை இருந்து இலங்கையில வந்து மலை வீழ்ச்சி அடிப்படையில, வெப்பநிலை அடிப்படையில அல்லது உயர் அடிப்படையில வேறுபடுத்த மலை வீழ்ச்சி அடிப்படையில் மலைக்கோட்டு அடிப்படையில பாதுகாத்துவோம். ஈர வலயம், இடை வலயம், வெப்ப வலயம் சொல்லி வேறுபடுத்தும். அல்லது மலை வீழ்ச்சி அடிப்படையில வேறுபடுத்தும். அந்த மாதிரி சம கணிய போட்டு உயரத்தின் அடிப்படையில் சமவெளி போட்டு அதெல்லாம் வந்து சமணிய போட்டு பாய்ச்சல் போட்டுப்படும். இதை பற்றி நான் பிரபலப்படுத்தினேன். இடப்பெயர்வோட தொடர்புடைய அல்லது நகர்வோடு தொடர்புடைய விடயங்களை காட்டுற படங்கள் நாங்கள் பாய்ச்சல் போட்டுப்படும். யுத்த காலத்தில இடம்பெயர்ந்த மக்கள் இடம்பெயர்ந்து இந்த பேர் மாநிலத்தில் குடியிருந்தோம், வவுனியாவில் குடியிருந்தோம், அல்லது கிழக்கு மாநிலத்தில் குடியிருந்தோம், அல்லது வெளிநாட்டுக்கு போனாங்க. இந்த மாதிரி அந்த அம்புக்குறிகள் மூலம் திசையில் அவற்றுடைய அம்புக்குறிகளுடைய சைஸை பொறுத்து அளவு காட்டப்படுது. குறியீட்டு படங்கள் எடுத்திருக்கோம், சிம்போலிக் சொல்லி. அப்ப இந்த குறியீடுகள் மூலம் குறிப்பாக சில குறியீடுகள் மூலம் பெருமானத்தை காட்டினாங்க, குறியீடுகள் மூலம் வேறுபடுத்தி சில விடயங்களை காட்டுறாங்க. இலங்கை மண் வகை அப்படியான இலங்கையுடைய தனிய வளங்கள் அப்படியான காட்டுறாங்க. இலக்க படங்கள் இலக்கத்துல வந்து காட்டுறது புதுமங்களுக்கு இந்த கற்பூர் படங்களுக்குள்ள மாறுதான் இருக்கு. பிறகு தேசப்படத்தில் அமைந்த வட்டம் டெவலக்க படத்துக்கு இலங்கை படத்துக்குள்ள வந்து எலெக்ஷன் முடிவு இருந்தால் கடந்த வருடம் முடிவு வரக்குள்ள அம்மாந்தோட்டை மாவட்டத்தில் ஜனாதிபதி தேர்தலில் ஆக்கூற தாடி கொடுத்துவாங்க, பிரிச்சு காட்டுவாங்க. 70% கோத்தபாய ராசபக்ஷ, அங்க 30% சஜித் பிரேமதாசன். அதே போல ஒரு திருகோணமலை மாவட்டம் 70% ஒரு தடவை சஜித் பிரேமதாசன், கோத்தபாய ராஜபக்ஷ 30%. இப்படி என்ற அடிப்படையில காட்டுற படங்களை நாங்க தேசப்படத்தில் அமைந்த வட்டங்கள் சொல்லி அதே போல நிழல்கள்லேயே காட்டுவாங்க. நாங்க ஏற்கனவே அந்த வட்ட வரைபடம் நிழல் வரைபடங்கள் இதுலையும் காட்டுறது நான் சொல்லுவேன். அதே மாதிரி சதுரங்கள் இதுக்குள்ள. இது தவிர சில வரைபடங்களில் சிதறல் வரைபடங்கள், லோரன்ஸ் வலை, கிளைமோ வலை, மணிக்கூட்டு வரையம், அடுத்தது சில முப்பரிமாண படங்கள், சித்திர வரைபடங்களும் இதற்குள்ள பயன்படுத்தும். சித்திர வரைபடம் சின்ன வகுப்புகளில் நீங்க ஆக்கிற எண்ணிக்கையை வச்சு கொண்டு கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்குது. இப்ப குமார், செந்தில், வடிவேலன்னு சொல்லி போட்டு இங்க பிஸ்கெட்டை போட்டு 10 பிஸ்கெட் கேள்வி மாதிரி 3 பிஸ்கெட் ஒரு ஆள், 5 பிஸ்கெட் ஒரு ஆள், இன்னொரு ஆளுக்கு. அப்ப இதுல ஒரு பிஸ்கெட்டுடைய பெறுமதி 10 ரூபாய் அல்லது வட்டங்களால வந்து அவர்கள் வைத்திருக்கின்ற பணத்தின் பெறுமதி ஒரு வட்டம் வந்து 15.
குமார் வைத்திருக்கின்ற பணம் அவ்வளவு இப்போ 15 அமௌண்ட்டா பெருக்கி அப்படி கண்டுபிடிக்கும் அப்படி அந்த கடையில் போடுவாங்க. அந்த மாதிரி இதுகளை வந்து நான் சித்திர வரைபடங்கள் சொல்லுவேன். இதை வந்து கூட பயன்படுத்துறது குறைவு. முப்பரிமாண படங்களும் இந்த புள்ளிவிரவியலுக்குள்ள வந்து பயன்படுத்தப்படுது. சரிதானே? இவை தொடர்பாகத்தான் நாங்க அடுத்த வகுப்புகள்ல தனியே பார்க்க போறோம். இதில் ஏதாவது ஒரு படங்கள் எடுத்துக்கொண்டு நாங்க குறிக்கிறதுக்கு போகிறோம். சில படங்களை வந்து குறிக்க போறோம்.